A rod of mass m and length L is attached to two ideal string. In the string, இது rod. Mass length கொடுத்தாச்சு. Find the tension in left string. இதுல இருக்க டென்ஷனை கால்குலேட் பண்ணோம். The left string just after right string is cut off. இந்த ஸ்ட்ரிங்கை கட் பண்ண உடனே அதோடைய டென்ஷன், அந்த மொமெண்ட் புரிஞ்சுக்கணும். சரி, ஆக்சுவலா சொல்ல போனா இனிஷியலா இது ரெண்டு அட்டாச்டா இருக்கிறப்போ மொத்த டென்ஷன் T/2 T/2 தானே ஷேர் ஆயிருக்கும். டீன்றது எம்ஜின்னு வச்சுக்கேன், டோட்டல் வெயிட். இது எப்போ அந்த ஒயர் ரெண்டு கட் ஆகாம ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறப்போ இது T/2 இது T/2 இருந்திருக்கும். இப்ப கட் பண்ண உடனே என்ன நடந்திருக்கும்னா this will produce a torque. அப்படி கரெக்ட் தானே? அப்ப டார்க் will be equal to I alpha which is equal to R into F. கரெக்ட் தானே? டார்க் ஃபார்முலா. ஐன்றது இந்த எண்டில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து மாஸ் ஆஃப் த ராட் இன்டு L ஸ்கொயர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் இன்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு, இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த வெயிட் எங்கே ஆக்ட் பண்ணால் இங்கே தான் ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்ன்றது L/2 புரிஞ்சு படிக்கோ. இது L/2 மொத்த லெங்த் L, இது L/2 இன்டு mg இஸ் த வெயிட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா ஆல்ஃபா, ஆல்ஃபான்ற ஆங்குலர் ஆக்சிலரேஷன் வில் பி, ஒரு L கேன்சல் ஆயிடுச்சு, ஒரு M கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா g/2L. இப்பதான் முக்கியமான ஸ்டெப். இதுல mg இப்போ இந்த மொமெண்ட்ல mg கீழ் நோக்கி ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது, அந்த டென்ஷன் மேல் நோக்கி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த டென்ஷன் இப்போ கட்டான மொமெண்ட்ல இருக்க டென்ஷன் ஈக்குவல் டு மாஸ் இன்டு சென்டர் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன், சென்டர் ஆஃப் ஆக்சிலரேஷன். இப்போ மாஸ் கேபிட்டல் M தான் மாஸ் ஆஃப் த பாடி. ஆக்சிலரேஷன்ன்றது A ஈக்குவல் டு R ஆல்பா நம்ம படிச்சிருக்கோமா? அந்த A தான் L/2 இன்டு ஆல்பா, அந்த சென்டர் ஆஃப் ஆக்சிலரேஷன். ஸோ L/2 இன்டு ஆல்பா. இவ்வளவுதான். இந்த T தான் நீ கால்குலேட் பண்ணும். அப்ப இந்த T-யை வெளியே எடுத்தேன்னா T வில் பி mg மைனஸ் m L/2 இன்டு ஆல்பா. இந்த ஆல்பா எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம். அப்போ mg மைனஸ் ml/2 இன்டு ஆல்பா இஸ் g/2L. அப்போ ஒரு L கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ mg பேலன்ஸ் என்ன இருக்கு? mg மைனஸ் mg/4 which is equal to mg/2 is the answer. இப்போ நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா mg/1 minus 1/4 3/4 mg இல்ல? வெயிட் என்ன தப்பு பண்ணிருக்கோன்னு பாரு. Actually, there is a small correction. Moment of inertia at the edges ml squared by 3. இந்த இடத்துல by 3. அவ்வளோதான். அப்போ இது ஆல்பா வெளியேற்ற 3g/2L. இதெல்லாம் சரி. அப்போ இங்கேயும் mg இந்த இடத்துல 3L வரும். ஸோ (3L/g) இங்கேயும் mg மைனஸ் 3L, ஒரு L கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 mg. இதுல mg மைனஸ் 3/4 mg, mg மைனஸ் 3/4 இஸ் 1/4 mg. ஆன்சர் இஸ் mg/4 இஸ் ஆன்சர். அப்போ இந்த இடத்துல நீ ஒன்று புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நியூ டென்ஷன் இது. ஒரிஜினல் டென்ஷன் mg/2 இருக்கு.
அப்ப அந்த கட்டான மொமெண்ட் அந்த இடத்துல டென்ஷன் குறையுது. Have you got it? mg by 4. அந்த மொமெண்ட் thereafter the tension will be equal to same. T ஆயிரும் mg ஆயிரும். அந்த மொமெண்ட் மட்டும் அதோட டென்ஷன் mg by 4 ஆகும். நல்ல ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்.